இடத்துல. ஓகே மேம். இப்போ அவரே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் தான் பண்ணினேன் அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே சரண்டர் ஆயிருக்காரு, எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காரு, இதனால தான் நான் பண்ணினேன் அப்படிங்கிறது. இதை எப்படி மேம் கொண்டு போவாங்க? ஏன்னா வந்து சில விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் பார்க்கணும், சில விஷயங்கள் எவிடன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. சில விஷயங்கள்ல வந்துட்டு இல்ல இவர் பண்ணல அப்படிங்கிறது ஒரு பயம். இப்போ மக்களுக்கு எல்லாமே பயம் வந்துருச்சு, கடைசி இவரே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி பயம் வந்துருச்சு. ஸோ இவரே போய் சொல்லிட்டாரு, தான் வாயாலே வாக்குமூலம் கொடுத்து நான் தான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றது. இதை வந்து அரசு தரப்புல எப்படி எடுத்துட்டு போவாங்க? கண்டிப்பா. ஏன்னா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன பகுதியை சார்ந்த கோபால சமுத்திரம் அப்படின்ற ஒரு இடத்தை சார்ந்தவர் தான் இந்த வினோத்குமார். அவர் வந்து முதல்ல சொந்தமா லாரி வச்சு தொழில் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தொழில் நஷ்டமானதுனால போட்டோகிராஃபர் ஆனாரு. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. சரி, வேலை பார்த்துட்டு இருந்தவர் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து தொழில் நஷ்டம். ஓகே, இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா நித்யா மன்னார்குடியை சார்ந்த பந்தல்குடி அப்படிங்கிற கிராமத்தில் இருந்த பர்சன் நித்யா அவர்கள் கூட வந்து திருமணம் ஆகுது. அவருக்கு அவங்க கணவருக்கு வினோத்குமார் அவர்களுக்கு 38 வயது. இவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை, 5 வயதுடைய ஒரு ஆண் குழந்தை, 3 குழந்தைகள் இருக்காங்க. இந்த நிலையில தான் என்ன ஆகுது அப்படின்னா நித்யாவுக்கு வந்துட்டு ஒரு வருடம் முன்பாக சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்க கூட இன்ட்ரோ ஆகுது. ஓகே, இன்ட்ரோ ஆகி அதுக்கப்புறம் அது உறவாக மாறுது அந்த இடத்துல. ஓகே, உறவாக மாறுனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க எனக்கு எதுவுமே தேவையில்லை, யாருமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த பர்சனோட போனதா சொல்லப்படுது இந்த இடத்துல. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த 3 குழந்தைகளையும் விட்டுட்டு இன்னைக்கு நிறைய நடக்குது இல்லையா இந்த இடத்துல. இதுக்கு வந்து ஜெண்டர்லாம் கிடையாது, ரேஷியோ வேணா மாறுபடலாம். ஓகே, எல்லா இடத்தையும் இப்போ ரேஷியோ ஒரு 10 out of 10 மென் பண்ணுறாங்கன்னா அதில் 2 or 3 ஒரு விமென், அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்குது. இன்னைக்கு கோர்ட்டில் அந்த மாதிரி கேசஸும் ரெஜிஸ்டர் ஆகுது. இல்லை எத்தனையோ தந்தைகள் வந்து குழந்தை எங்ககிட்டே கொடுத்துருங்கன்னு கேட்குற கதைகளும் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, நடக்காமல் கிடையாது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரேஷியோ குறைவாக இருக்குது இந்த இடத்துல. அப்படி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இவர் தொடர்ந்து இந்த விரக்தியில் மது போதைக்கு அடிமையாகிறார். அடிமையாயிட்டு அப்பப்போ குழந்தைங்க மேலே கோவத்தை காட்டுறது, அடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களும் செஞ்சதாகவும் இங்கே சொல்லப்படுது. இன்னொன்று அவருக்கு இந்த 3 குழந்தைகளையும் பார்க்கும்போது தன்னுடைய மனைவி நித்யா அவர்கள் முகம்தான் ஞாபகத்துக்கு வந்ததாகவும் வந்து இங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, இதை தாண்டி நம்ம இந்த எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவர் வந்துட்டு இதை தாண்டி நம்ம எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் பார்க்கும்போது அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு இல்லையா. அந்த 12 வயது குழந்தை, அந்த பொண்ணு தான் வந்து அவ்வளோ அறிவான குழந்தை. அந்த பொண்ணு தாயா இருந்து தன்னுடைய தந்தையையும் பிளஸ் கூட பிறந்த 2 சகோதரனையும் அவ்வளோ அழகாக அந்த குழந்தை கவனிச்சுக்கிட்டா, அப்படி பார்த்துக்கிட்டா அந்த குழந்தை. அப்படின்னும் போதும் வெள்ளிக்கிழமை சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆசையாக பக்கோடா வாங்கிட்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. வீட்டுக்கு வந்தாலும் அந்த 2 பெண் குழந்தையும் போய் அப்பாவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி 3வது குழந்தையான அந்த ஆண் குழந்தையோட கழுத்தறுத்து கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னும், திரும்ப அந்த பெண் குழந்தைகளாக வரும்போது அவங்களையும் கழுத்தறுத்து அதே மாதிரி கொலை பண்ணியிருக்காரு.